2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இப்போது கையை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கிரேவி ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பட்டாணியை ஆட் பண்ணி ஒரு கிண்டிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பன்னீர் ஆட் பண்ணாதீங்க, பன்னீர் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணும். இப்போ குக்கர் மூடியாச்சு. இப்போ வந்து 3லேருந்து 4 விசில் இதை வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம குக் பண்ணோம்ல, ப்ரெஷர் குக் பண்ணதுலேயே இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் எவ்வளோ அழகாக கிரேவி ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பட்டாணியுமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். இது என்னோடய ஹோம்மேட் பன்னீர். பன்னீரையும் சேர்த்து இது கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் 1 டீஸ்பூன் ஜீரா பொடி, ரோஸ்டட் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா கசூரி மேத்தி இருக்குல்ல, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது நம்மளோட நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு அந்த யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த லாஸ்ட்டு போடக்கூடிய இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கலந்துட்டு ஒரு 30 செகண்ட் இருந்த உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். நம்மளோட கிரேவியை பாருங்கள், ஈஸியாக எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னு. இது வந்து சப்பாத்தி, ஈவன் ஜீரா ரைஸு, புலாவ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹை ப்ரோட்டீனும் கூட, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நம்மளோட பீஸ் அண்ட் பன்னீர் கறி ரெடி.